பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால நான் ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்தில் இருந்து தான் நம்ம தலைப்புக்குள்ள போறோம். வாசிக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 5:1-2 வசனங்களை படிக்கிறேன். புலம்பல் 5:1-2 வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புற தேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். அப்ப எங்களுக்கு என்ன நேரிட்டது அப்படின்னா, நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் எங்களை விட்டு அந்நியர் வசமாக தாண்டி போயிற்று. இந்த வாரம் நம்ம தியானிக்க போற செய்தி அதுதான். தாண்டி போவது ஏன்? உங்களுடைய நன்மை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மை, உங்க ஆசீர்வாதம் ஏன் உங்களை விட்டு தாண்டி வேற பக்கம் போகுது? நல்லா கவனிங்க. உங்களை விட்டு தாண்டி வேற பக்கம் போகுது. இங்க அதைத்தான் அவங்க சொல்றாங்க. புலம்பலின் புஸ்தகத்தில் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்களும் இதை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமைக்கு மேலே தாண்டி வர்றதை பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் இன்றைக்கு சில பேர் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய தவறுதலின் நிமித்தம் அவர்களை விட்டு தாண்டி அது வேறு பக்கம் போய்விடுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஆபிரகாமின் சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு அவர்களை விட்டு தாண்டி புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கு வந்துச்சு. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, அவர்களுடைய தவறு. எப்படி? அவர்களுடைய தவறு நமக்கு ரட்சிப்பாக அமைந்ததான். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. அப்ப ரட்சிப்பு அவர்களை விட்டு தாண்டி நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்ப இங்க வசனம் சொல்லுது, யூதர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஆனாலும் புறஜாதிகளுடைய காலம் நிறைவேற வரைக்கும் ஒரு பங்கு எப்படிதான் இருக்கும்னா கடினமாக தான் இருக்கும். அப்போ அவர்கள் முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டிய அந்த ரட்சிப்பு அவர்களை விட்டு தாண்டி நம்மிடத்துல வந்திருக்கு. இப்போ புலம்பலை பாருங்க. புலம்பலை பாடின தேவ மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே, இதை நினைத்தருளும். எப்படி? எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். அப்போ உங்களுக்கு என்ன நேரிட்டது? உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உங்களை விட்டு தாண்டி போயிருச்சு. ஏன் தாண்டி போயிருச்சு? இல்லைன்னா ஏன் தாண்டி போகுது? நாம் பெற்றுக்கொண்டவைகள், இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள், நாம் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக, நாம் அனுபவிப்பதற்கு பதிலாக அந்த நன்மை நம்மை விட்டு தாண்டி வேறு ஒருவருக்கு போகிறது. அதைத்தான் புலம்பலில் சொல்லுகிறார்கள், எங்கள் சுதந்திரம் எங்களை தாண்டி அந்நியர் வசமா போய்விட்டது. உங்க சுதந்திரம் ஏன் உங்களை விட்டு, உங்களை தாண்டி அந்நியர்கிட்ட போகுது? இதைத்தான் தொடர்ந்து தியானிக்க போறோம். நான் இன்னைக்கு இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க. ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்றேன். நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? தானியேல் 11:4 அதுல போட்டிருக்கு, அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும், ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல. எப்படி? அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேற பேர்களிடமாய் தாண்டி போயிரும்.
இது யாரை பற்றி சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? சரித்திர உண்மை. அலெக்சாண்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அலெக்சாண்டருக்கு பின்பு அலெக்சாண்டருடைய சந்ததிகளுக்கு ராஜ்யபாரம் போகல, அவனோடு கூட இருந்த 4 படைத்தலைவர்களுக்கு ராஜ்யம் போனதாகவும், அதற்கு பின்பு அதை எழுதப்பட்டிருக்கு, அதற்கு பின்பும் அவர்களுடைய எப்படி அவனுடையவர்கள் அல்லாத வேற பெரிய தாண்டி போகும். அப்போ அலெக்சாண்டருடைய ராஜ்யபாரம் அவன் சந்ததிக்கு போல, அவனுடையவர்கள் அல்லாதவங்கிட்ட தான் தாண்டி போயிடுச்சு. நல்லா கவனிங்க, இது சரித்திரம். இதை பற்றி பேசணும்னா நிறைய நேரம் ஆகும், சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிரேக்க தேசத்தில் ராஜா ஒருத்தன் விசேஷித்த ஒரு கொம்பு முளைக்கும், ஒருத்தன் எழும்புவான்னு போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு மேலே போட்டிருக்கோம். அப்படிதான் நீங்கள் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலியமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யபாரம் உடஞ்சி போயிடும்னு போட்டிருக்கோம். யார்? நம்ம அலெக்சாண்டருடைய ராஜ்யபாரம் 4 உடஞ்சி போச்சு. ஆனால் ராஜ்யபாரம் அலெக்சாண்டருடைய சந்ததிக்கு போல அவனுடையவர்கள் அல்லாத மற்றவங்க கிட்ட தான் தாண்டி போச்சான். அப்போ புலம்பல்லையும் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் சுதந்திரம் எங்கள் வீடுகள் அந்நியர் வசமாய் தாண்டி போயிற்று, எங்களுக்கு நேரிட்டதை பாரும் என்று சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அறிமுக உரையை சொல்கிறேன். உங்களுடைய நன்மைகள், உங்களுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டவைகள் உங்களை விட்டு தாண்டி போகக்கூடாது. உங்களை விட்டு அடுத்தவங்களுக்கு அது தாண்டி போகக்கூடாது. புலம்பலின் புஸ்தகத்தில் அவர்கள் புலம்புகிறார்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த வீடுகள் எங்களை விட்டு தாண்டி அந்நியர் வசமாய் போயிற்று. ஏன் அந்நியர் வசமாய் தாண்டி போயிற்று? உங்களை விட்டு ஏன் தாண்டி போகுது? நாளை முதல் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.